வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா போக்கோவில் ஆர்ட்ஸ் வருது. முதல்ல போக்கோ எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாம போகலாம். போக்கோவில் ஆட் வந்துருச்சு. போக்கோவில் ஆடு வர்றதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிற மொபைலை சொல்கிறேன். நான் ரெட்மி மொபைல் தான். அதாவது நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சோனி மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெட்மி மொபைல் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குன்ட்டு ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் ரெட்மி தரப்புல இருந்து ஒரு ஆட்ஸ் விட ஆரம்பிச்சாங்க. அதாவது மொபைல் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஆட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு சில ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கன்றாவதியாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ரெட்மி தரப்புல இருந்து பல சப் பிராண்ட் வந்திருந்தாலும் போக்கோ அப்படின்னு ஒரு பிராண்டு கொண்டு வந்தாங்க. சப் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஆர்ட்ஸுமே எங்க மொபைல்ல இருந்து வராது அப்படின்னு சொல்லி ஜெனரல் டைரக்டர் அனுஷ் சர்மாவும் சரி, மன்மோகன் சரி, இந்தியாவுக்கு போக்கோ தலைமை அதிகாரி மன்மோகன் அவரும் சரி, இன்னைக்கு கரண்ட்ல இருக்க இன்னைக்கு டேட் பிரகாரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்க டேட் வரலுமே எங்களோட அதாவது போக்கோ மொபைல்ல எந்த ஒரு ஆர்ட்ஸும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மொபைல்ல ஆர்ட்ஸ் வருது. இன்னும் வரல. நான் இப்போ இந்த மொபைல் வாங்கி ஃப்ளிப்கார்ட் பிக்பில்லியன்டேஸ் எல்லாம் வாங்கினேன். வாங்கி ஒரு 15-20 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வரல, ஒரு 5 days, ஒரு 10 நாளாக வரல, ஒரு 10 days வரலன்னு வச்சுக்கலாம். இப்படி வரும். அடுத்த ஒரு 10 days இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்துச்சு. அதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட்டு. நான் அதை இன்ஸ்டால் பண்ணேன். 250 MBக்கு மேலே வந்துச்சு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டு. அதை இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோவில் ஃபைல் மேனேஜரில் ஆர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஏதோ ஆர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல தோணும். அந்த மாதிரி ஆர்ட்ஸ் வந்துச்சு. எது மாதிரி ஆர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த இது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வந்துச்சு. இதை கூட சரி ஒத்துக்கலாம். இன்னமும் 2-3 ஆர்ட்ஸ் வந்துச்சு. மொத்தம் வந்து பிராண்டு எப்படி வேணாலும் பொய் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் பொய் சொல்லி டிவைஸ்லாம், அதாவது மொபைல்லாம் விற்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபைல் மேனேஜரில் ஆர்ட்ஸ் இது மாதிரி காமிச்சிது. ஆர்ட்ஸ் வராங்கிற மொபைல் ஆர்ட்ஸ் காமிக்கும் போது தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அவங்க மொபைலில் வரதான்னு பாருங்கள். பொய் சொல்லி எப்படி வேணாலும் மொபைலை வைக்கலாங்கிறத ரியல்மி, போக்கோ, ரெட்மிலாம் இதே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் ஆர்ட்ஸ் வராதுன்னு சொன்னாலும் இப்போ ஆர்ட்ஸ் வருது. அதாவது ஆடு வருது, விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 4 ஆர்ட்ஸ், இந்த ஒரு ஆர்ட்ஸ் இப்படி வந்துச்சு. இன்னும் 3 ஆர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்கவே சலிக்க முடியல. அந்த மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இவங்க முதல்ல இந்த பிராண்டு, போக்கோவோட பிராண்டு மன்மோகன் இருக்கட்டும், இவங்க சொன்ன முதல் வார்த்தை கஸ்டமருக்கு ப்ராமிஸ் பண்ணது போக்கோவில் ஆர்ட்ஸ் வராது அப்படிங்கிறது தான். இன்னைய வரலுமே அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எல்லா லான்ச் ஈவெண்ட்லையுமே ஒரு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார், போக்கோவில் நோ ஆர்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் போக்கோவில் ஆர்ட்ஸ் வருது. இப்போ இப்படி வந்தது. ஒருவேளை அவங்க தவறாக சாஃப்ட்வேரில் வந்துச்சா? ஏன்னா அவங்க ஏற்கனவே ரெட்மியில் யூஸ் பண்ணியிருக்க அதே சாஃப்ட்வேர் தான் போக்கோவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லான்ச்சர் மேலே உள்ள போக்கோ லான்ச்சர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை இப்படி வந்துச்சா, இல்லை வேணுமனே அவங்க புஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு மன்மோகன் இது தெளிவாக விளக்குனார் தான் நமக்கு புரியும். ஏன்னா அவர் கையில் தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு போக்கோ மொபைல் சொல்லுவாங்க ஆர்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் எப்படி நிப்பாட்டுறதுன்னா, யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. தமிழ்லையுமே நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் டெடிகேட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் போடுறேன், இல்லாட்டி இந்த வீடியோ சுருக்கமாகவே சொல்லிடுறேன். செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆர்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை போய் நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டிசபிள் பண்ண வர்றதுனால செட்டிங்ஸில் உள்ள ஆர்ட்ஸ் தான் நிற்குமா தவிர மித்த ஆர்ட்ஸ் எங்கேயுமே நிற்காது. அது உதாரணத்துக்கு நான் ஃபைல் மேனேஜர் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபைல் மேனேஜர் ரெட்மி மொபைல் வச்சுருக்கோம், போக்கோ மொபைல் எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபில்டர் பட்டன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸ் கீழே எழுத்து பார்த்தீங்கன்னா அபோட்னு இருக்கும். அபோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கு. நான் ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதை வந்து டிசபிள் பண்ணிருங்க. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ரெக்கமெண்டேஷனை டிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவை உங்களோட ஒன்றும் சேர்க்கணும்னு நினச்சி, ஏன்னா போக்கோவில் ஆர்ட்ஸ் வராதுன்னு சும்மா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆர்ட்ஸ் வருது. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மன்மோகன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஒரே உங்கள் மொபைலில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில்